6th தமிழில் இயல் 2 பார்க்க போகிறோம். சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர்வெண் குடை போன்று அங்கன் உலகளித்தலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளர்ந்திரிதலான். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனளிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான். இந்த பாடலை பாடினது இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்ன மரபை சார்ந்தவர். இவர் இவரோட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. 50 காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இது தமிழில் தோன்றிய முதல் காப்பியம். இதை முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம்னு போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். அந்த பாடப்பகுதியில் இருக்கிற சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். திங்கள் அப்படின்னா நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆனை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அழி கருணை. அடுத்ததாக பார்க்க போகிறது. அடுத்து கழுத்தில் சூடுவது தார். தார்னா மாலைன்னு அர்த்தம். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை பிரித்தெழுத கிடைப்பது வெண்மை ப்ளஸ் குடை. பொற்கோட்டு அப்படின்னு பிரித்தெழுத கிடைப்பது பொன் ப்ளஸ் கோட்டு. கொங்கு ப்ளஸ் அலர் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது கொங்கலர். ஆப்ஷன் இ. அவன் ப்ளஸ் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது அவன் அலிபோல். ஆப்ஷன் ஆ. அடுத்து காணி நிலம். இதை எழுதினவர் பாரதியார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போலே நிலாவொளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலும் தென்றல் வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனக்கு ஒரு இல்லம் இருந்தால் இப்படி இருக்கணுன்ற அவரோட கனவை பற்றி ஒரு பாடலாக எழுதியிருக்கிறாரு. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் உள்ளம். இப்போ பாரதியாரை பற்றி பார்க்கலாம். இவர் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். அவர் இளமையிலேயே கவிப்பாடும் திறமை பெற்றபடியினால எட்டயபுரம் மன்னரால் பாரதி அப்படிங்கிற பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். தமிழ் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடினார். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தார். இவர் எழுதின நூல்கள் சில என்னன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பாடப்பகுதி பாரதியார் கவிதைகள்ங்கிற தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்மை பிளஸ் மாடங்கள். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் பிளஸ் இடையே. முத்து பிளஸ் சுடர் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது முத்து சுடர். நிலா பிளஸ் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவொளி. ஆப்ஷன் இ. முத்து சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். அடுத்து சிறகின் ஓசை. இது பறவைகளை பற்றி எழுதப்பட்ட பாடப்பகுதி உரைநடை. இதில் பறவைகள் இடம்பெயர்தலை என்ன சொல்லுவாங்கன்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் வலசை போகிற பறவைகள் என்ன அப்படின்னா நீர்வாழ் பறவைகள் தான். நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகுது. இது எதனால் வலசை போகுது அப்படின்னா உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம், இந்த காரணங்களுக்காக பறவைகள் இடம்பெயருது. இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது எதை அடிப்படையாக கொண்டு இடம்பெயருது அப்படின்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இதை அடிப்படையாக கொண்டு அது அதோட திசையை இது பண்ணுது. பொதுவாக வடக்குலேருந்து தெற்கு நோக்கியும் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகுது. பறவைகள் பொதுவாக தனக்குன்னு ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் தான் பயணிக்குது. சில பறவைகள் எந்த பாதையில் போகுதோ அதே பாதையில் திரும்பி வந்துடுது. சில பறவைகள் போகிறதுக்கு ஒரு வழியும் வர்றதுக்கு இன்னொரு வழியுமா ரெண்டு பாதைகளை பயன்படுத்துது. அடுத்து வலசை போகிறதுனால அதோட உடலில் ஏற்படுற மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதோட தலையில் சிறகு வளர்றது, அப்புறம் இறகுகளோட நிறம் மாறுறது, உடலில் முடி கொஞ்சம் கற்றையாக வளர்றது, இதெல்லாம் அதோட உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அடுத்து கப்பல் பறவை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கிற பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃப்ரிகேட் பேர்ட்.
கப்பல் பறவைன்னு சொல்லப்படுது. இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் அப்படின்னா 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும். இதை வந்து இதுக்கு வேற என்ன பேரெல்லாம் இருக்குது அப்படின்னா கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை, கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவைன்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து கப்பல் பறவையோட பேர் தான். அடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து பறவைகள் வர்றதை பற்றி நம்ம தமிழ் இலக்கியங்களில் வந்து எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சத்தி முத்த புலவர் அப்படிங்கிறவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்கிறாரு. அந்த பாடல்லையே அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு என்னன்னா தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் அப்படிங்கிற வரிகளை எழுதியிருக்காரு. இதுல இருந்து என்னன்னா அங்கிருந்து இங்க வேற நாட்டுல இருந்து இங்க வந்திருக்கு வலசை போறதை பத்தி அந்த செய்தி வந்து குறிப்பா அங்க வந்து எழுதியிருக்கிறாரு. ஐரோப்பாவில இருந்து தமிழகத்துக்கு வந்த பறவை எது அப்படின்னு பார்த்தோம்னா செங்கால் நாரைகள். தற்போது அழிந்து வர நிலையில் இருக்கிற பறவை எது அப்படின்னா சிட்டுக்குருவி. இது வந்து உருவத்தில் சின்னது. இதோட ஆண் குருவி எப்படி கண்டுபிடிக்கணும், அதோட தொண்டை பகுதியில் கருப்பு நிறத்துலையும் அடர் பழுப்பு நிறத்துலையும் இருக்கும். பெண் குருவி வந்து உடல் முழுதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். இது வந்து கூடு கட்டி வாழும். இது வந்து 3லிருந்து 6 முட்டைகள் வரைக்கும் இடும். மொத்தம் 14 நாட்கள் வந்து அடை காக்கும். 15வது நாள் வந்து குஞ்சுகள் வெளிவந்துடும். துருவ பகுதிகள் தவிர மற்ற மனிதன் வாழக்கூடிய எல்லா இடங்களையும் வந்து இந்த குருவிகள் வாழுதுங்கிறாங்க. இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இது இருக்குது, சிட்டுக்குருவிகள் இருக்குது. இது வந்து பொதுவாக அதோட உணவு என்ன அப்படின்னா தானியங்கள், புழுப்பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன். இதுதான் வந்து சிட்டுக்குருவியோட உணவுகள். சிட்டுக்குருவி வந்து பெரும்பாலும் புழுப்பூச்சி தான் சாப்பிடும். அடுத்து வந்து இதோட வாழ்நாள் வந்து 10லிருந்து 13 ஆண்டுகள். சிட்டுக்குருவி வந்து உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் அது வேகமாக பறக்கும். அப்படிங்கிறனால தான் வேகமாக போகிறவங்களை பார்த்தோம்னா நம்ம சிட்டா பறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சிட்டுக்குருவி அழியாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து விவசாயத்துக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தக்கூடாது. அடுத்து வந்து தாவர வேலிகளை வந்து பயன்படுத்தணும், இயற்கை வேலிகளை பயன்படுத்தணும். அதனால வந்து சிட்டுக்குருவிகளுக்கு வந்து தேவையான உணவும் தங்குவதற்கு இடமும் கிடைக்கும். நம்ம வந்து பறவையை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா என்னென்ன மரங்கள் நடணும், என்னென்ன கொடிகளை வளர்க்கணும் அப்படின்னா ஆல், அரசு போன்ற மரங்களையும் அவரை, புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்கணும். அடுத்து காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி பாடினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார் அவர்கள். அடுத்ததாக முக்கியமான இது பார்க்க போகிறோம் இந்தியாவின் பறவை மனிதர். இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. இவர் தான் பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி. இவர் வந்து தன்னோட வாழ்நாள் முழுசும் பறவைகளை பற்றியே ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தார். அதையே புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தார். இவர் தனது வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்கிறாரு. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாதுன்னு சொன்னது யாருன்னா டாக்டர் சலீம் அலி அவர்கள். ஆர்டிகாலா தான் வந்து உலகத்திலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய பறவை இனம். பறவைகளை பற்றி ஒரு படிப்பு இருக்குது. அந்த படிப்புக்கு பேர் வந்து ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் 20. தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தட்பம் + வெப்பம். வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேதி + உரங்கள். தரை + இறங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது தரை இறங்கும். வழி + தடம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கிற பறவை எது? ஆர்டிகாலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் வந்து சத்தி முத்த புலவர். பறவைகள் இடம்பெறுவதற்கு டேஷ் என்று பெயர், வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்கள் 1 தட்பவெப்பநிலை மாற்றம். அடுத்தது விரிவானத்தில் வந்து கிழவனும் கடலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை பார்க்குறோம். இந்த கிழவனும் கடலும், த ஓல்ட் மேன் அண்ட் த சி, இந்த ஆங்கில புதினம், இது வந்து ஒரு புதினம். அந்த ஆங்கில புதினம் வந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நூல் வந்து எப்போ எழுதப்பட்டுச்சுன்னா 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இந்த நூலோட ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இந்த நூல் வந்து 1954 நோபல் பரிசு பெற்றுச்சு. இந்த ஓல்ட் மேன் அண்ட் த சி இந்த நூலை எழுதினவர் வந்து எர்னஸ்ட் ஹெமிங்வே. இந்த கதையில் வந்து நாயகன் யார் அப்படின்னா சாண்டியாகோ அப்படிங்கிறவர். அவர் கூட அந்த கதையில் பயணிக்கிற பையனோட பேர் வந்து மனோலின். எத்தனை நாளாக மீன் பிடிச்சி அவருக்கு மீன் கிடைக்கல அப்படின்னா 84 நாட்கள். மனோலின் வந்து இந்த தாத்தா கூட எத்தனை நாள் போனான் அப்படின்னா 40 நாள் போகிறான். அடுத்து தூண்டில்ல இறைக்கு வந்து என்ன வச்சுருந்தாங்கன்னா சூறை மீனை வச்சுருக்காங்க. கதையோட நிகழ்வு வந்து 85வது நாள் நடக்கிறது தான் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து திறமையையும் விடாமுயற்சியையும் பற்றி இந்த கதை வந்து விளக்குது. அதை நம்ம பார்க்குறோம். அடுத்து இலக்கணம். முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்து வந்து 2 வகைப்படும். முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்து
வந்து உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, மொத்தம் 30 எழுத்துக்களும் வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சார்பெழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியல் உகரம், குற்றியல் உகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இந்த 10 வந்து சார்பெழுத்துக்கள். இப்போ உயிர்மெய் அப்படின்னா உயிரெழுத்தும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து உருவான எழுத்துக்கள் தான் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து வடிவத்தில் மெய்யெழுத்தை போலவே இருக்கும். அது ஒலிக்கிற கால அளவு வந்து உயிரெழுத்தை ஒத்திருக்கும். இது வந்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வரனால இதை வந்து சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆயுதம். இது வந்து 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவமுடைய ஒரு எழுத்து. இதுக்கு வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, தனிநிலை, அகேனம். இது வந்து முதல்ல அதோட ஆரம்பத்தில் ஒரு குறில் எழுத்தையும், இடையில் அந்த ஆயுத எழுத்து, இறுதியில் வல்லின உயிர்மை, அதாவது கசட தபர, அது வந்து மெய் எழுத்து வந்து வரும். அப்படி தான் வந்து இதோட அமைப்பு எப்போவுமே இருக்கும். இது வந்து தனித்து இயங்காது. இதுக்குன்னு நுட்பமான ஒரு ஒலிப்பு முறை இருக்குது. அடுத்து அவ்வளோதான் இலக்கணம் கொடுத்துருக்காங்க. அடுத்து கடல் எனும் பொருள் தரும் வேறு சொற்கள். கடல்னு பொருள் தரும் வேறு சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு 50 வார்த்தைகள் இருக்குது. அத்தி, ஆப்பு, அம்பரம், அம்புராசி, அம்போதி, அரி, அருணவம், அலை, அலக்கர், ஆர்கலி, ஆலி, உத்தி, உந்தி, உப்பு, உவரி, உவர், ஓதம், களி, கார்கோல், குரவை, சக்கரம், சமுத்திரம், சல்தி, சலநதி, சலராதி, சாகரம், சிந்து, தெண்டிரை, நதிபதி, நரளை, நீராளி, நேமி, யயோத்தி, பரப்பு, பறவை, பாராவாரம், புனரி, பெருநீர், பௌவம், மகராலயம், மகோத்தி, முன்னீர், வாரம், வாரணம், வாரி, வாரிதி, வாருணம், வீரை, வெள்ளம், வேளாவளையம், வேலை. இது எல்லாமே வந்து கடல்னு பொருள் தரக்கூடிய சொற்கள். புல் என்பதன் வேறு பெயர் பறவை. பறவைகள் இடம்பெயர்தல், வலசை போதல். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம். இரட்டை காப்பியங்களுள் ஒன்று மணிமேகலை. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. திங்கள் என்பதன் பொருள் நிலவு. சத்திமுத்தி புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாரை. பாரதியார் டேஷ் வேண்டும் என்று பாடுகிறார்? காணி நிலம். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை. அடுத்து கலை சொற்கள் அறிவோம். கண்டம், கான்டினென்ட். வலசை, மைக்ரேஷன். தட்பவெப்பநிலை, கிளைமேட். புகலிடம், சாங்சுரி. வானிலை, வெதர். புவியீர்ப்பு புலம், கிராவேஷனல் ஃபோர்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். தம்மின்தம் மக்கள் அறிவுடைமை வானிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போத்த உடம்பு. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. திருவள்ளுவர். இந்த திருக்குறளை எழுதினவர் திருவள்ளுவர். இவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வாழ்க்கை நெறிகளை வந்து வகுத்து கூறியிருக்கிறாரு. இவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்னா வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். திருக்குறள் வந்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 பிரிவுகளை உடையது. இது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டிருக்குது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படிங்கிற வகையில் இது சிறந்து விளங்குது. திருக்குறளுக்கு உலக பொருள்முறை, வாயுரை வாழ்த்து அப்படின்னு சிறப்பு பெயர்கள் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். அவ்வளோதான், நமக்கு இயல் 2 முடிஞ்சிருச்சு.